பெரியவர்களுக்கும் ஆசிரியர்களுக்கும் எனதருமை மாணவர்களுக்கும் இந்த முதற்கண் எல்லாரும் ஒரு பெரிய எதிர்பார்ப்போடு எதுக்காக நம்ம உட்கார வச்சுருக்காங்க, என்ன செய்ய போகிறாங்க, 3 மாதம் இதுதானே அப்படி ஒரு எதிர்பார்ப்போடு இருக்கீங்களா? என்ன ஒரு விஷயம்னா, ஏற்றி சுரக்காய் கறிக்கு உதவாது. ஏற்றி சுரக்காய் கறிக்கு உதவாது. இது என்ன அப்படின்னா, இது ஒரு பழமொழி. இந்த பழமொழிக்கு அர்த்தம் 2 விதமான அர்த்தம் இருக்கு. நம்ம அதில் ஒரு அர்த்தத்தை எடுத்துக்கலாம். என்ன அப்படின்னா, படிப்பு வாழ்க்கைக்கு உதவும். ஆனால் அது எப்படி உதவும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, படிப்புங்கிறது என்னது? நாலேஜ், அறிவு. அந்த அறிவு எப்படி மாறணும் அப்படின்னா, அனுபவமாக மாறும். நமக்கு இருக்க நாலேஜ், அறிவு அனுபவமாக மாறும்போது தான் நம்ம என்ன செய்ய முடியும்? ஜெயிக்க முடியும். அந்த அனுபவத்தை கொடுக்கறதுக்கு வேண்டியதான் இந்த லைஃப் 24 லைஃப் ஸ்கில்லோட இந்த லைஃப் ஸ்கில் ஃபார் ஃபியூச்சர் எம்பவர்மெண்ட். இப்போ வாழ்க்கையில் நீ எதெல்லாம் அனுபவமாக பயன்படுத்துறியோ அப்பெல்லாம் தான் முன்னேற முடியும். இப்போ நீங்கள் இன்னைக்கு ஸ்கூலில் படிச்சுட்டு இருக்கீங்க, படித்து முடிச்சாச்சு, நல்ல மார்க்கெல்லாம் எடுத்தாச்சு, எடுத்து முடிச்சுட்டு காலேஜ் போகிறீங்க, காலேஜில் படிக்கிறீங்க. காலேஜ் முடிச்சோடனே சில காலேஜில் கேம்பஸ் இன்டர்வியூன்னு ஒன்று வைப்பாங்க. இந்த கேம்பஸ் இன்டர்வியூவில் யாரெல்லாம் முன்னாடி வர்றாங்களோ அவங்கெல்லாம் தான் எடுப்பாங்க. கேம்பஸ் இன்டர்வியூ வேண்டாம் அப்படின்னா உன்னோட விஷயம். இந்த கேம்பஸ் இன்டர்வியூவில் என்ன சொல்லுவாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்கள் படிச்சுக்கிட்டு வந்த அந்த நாலேஜை எவன் அனுபவமாக மாற்றுறானோ அவனுக்கெல்லாம் தான் முன்னுரிமை கிடைக்கும். இன்னைக்கு வாழ்க்கையில் நீங்கள் படித்த படிப்பு, சில பேர் ஆவரேஜ் ஸ்டூடெண்டாக இருப்பீங்க, சில பேர் ஹை லெவலில் இருக்க ஸ்டூடெண்டாக இருப்பீங்க. இது 2மே உங்கள் வாழ்க்கைக்கு வருவாது. நீ படித்த படிப்பை நீ எப்போ அதை அனுபவத்தில் ஆக்குறியோ அப்போ தான் அது உனக்கு வாழ்க்கையில் வெற்றி. நான் படிச்சுட்டேன் அப்படின்னு நீ வீட்டிலே உட்காந்துருந்தா அதை உன்னால் ஜெயிக்க முடியுமா? அடித்து சர்டிஃபிகேட் போட்டு வீட்டில் இருக்கும். அதை நீ போய் எங்கே அப்ளை பண்ணுறியோ, எங்கே உன்னை ஈடுபடுத்துறியோ, அடுத்து உனக்கு தொழில் கல்வியா, அடுத்து என்ன மேகலை, அது எந்த மேகலைக்கு நீ போறியோ அந்த மேகலையில் போய் அந்த விஷயத்தை படித்து அந்த விஷயத்தை நீ அனுபவத்துக்குள்ள வரும்போது, ப்ராக்டிக்கலாக கொண்டு வரும்போது தான் வாழ்க்கையில் ஜெயிக்க முடியும். அப்போ மாணவர்களை நல்லா கவனிங்க. நீங்கள் வந்திருக்கிறது வேற ஒரு விஷயமே இல்லை. உன்னோட நாலேஜை உன்னோட அனுபவமாக மாற்றப்படும், எக்ஸ்பெரிமெண்டல் ஆக்கப்படுங்க. அதற்காக தான் நீங்கள் வந்திருக்கீங்க. இந்த ப்ரோக்ராம் உங்களுக்கு மிக அருமையாக இருக்கும். எங்கள் சார் சொன்னது மாதிரி இன்னும் நம்ம பஞ்சாயத்து தலைவர் சொல்லுவாங்க, இலைமறை காய் கனி. இலைமறை காய் இல்லை, கனியாக இருந்தால் எப்படி இருக்குன்னா, நீங்கள் உங்களோட விஷயத்தை அப்படியே நல்ல அறிவு சேகரித்து 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 வச்சுருக்கீங்க. இந்த ஒரு விஷயத்தை நீங்கள் நிறையா விஷயத்தில் அப்ளை பண்ணும்போது தான் நீங்கள் வாழ்க்கையில் ஜெயிக்க முடியும். இந்த அப்ளை பண்ணுறதுக்கான வழிகாட்டல் தான் நம்ம எஸ்எஸ்கே கொண்டு வந்திருக்காங்க. எஸ்எஸ்கே கொண்டு வர இப்போ எல்லா ஸ்கீமுமே மிக அருமையான ஸ்கீம் சார். முதலாவது மாணவர்கள் சார்பாக, ஆசிரியர் சார்பாக வாழ்க்கையில் ஏன்னா இது லைஃபாக அவங்களுக்கு கண்டினியூஸ் ஆகும். நான் கிட்டத்தட்ட ஒரு கொரோனா காலத்துக்கு பின்னாடி 2000க்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா எஸ்எஸ்கேலேருந்து வர்ற எல்லா ப்ராஜெக்ட்டுமே ரொம்ப அருமையானது. அது அப்படியே எங்களுக்கு நாங்களாம் என்ன பேசிட்டு இருக்கோம், இது லைஃப்பில் அவங்களுக்கு கண்டினியூஸ் ஆச்சுன்னா வாழ்க்கை எவ்வளோ தரம் முன்னேறும் அப்படிங்கிறது. ஏன்னா நாங்கள் ஆசிரியர் நாங்கள் உணர்றோம். இப்போ மாணவர்கள் இதை உணர்ந்து நீங்கள் வாழ்க்கையில் ஒன்றும் இல்லை, உங்களுக்கு இதுக்கு முன்னாடி கைவினை பொருட்கள் இதுக்கு முன்னாடி இதே இங்கே நடத்தியிருக்காங்க. ஒன்றும் இல்லை, ஒரு தகடு கொடுத்துட்டு அந்த தகடில் ஒரு பெயிண்டிங் பண்ணுறோம். பெயிண்டிங்னா கோடு கோடாக வச்சு வரைக்கிறது. அதெல்லாம் பார்க்கும்போது எங்களுக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. இது மாணவர்கள் எடுத்து செஞ்சாங்கன்னா நீ போய் வேறு வேலைக்கு நீ காத்திருக்க வேண்டிய அவசியமே இல்லை. சுயமாக வேலை செய்யலாம். சரியா? நீ சுயமாக வந்து வாழ்க்கையில் முன்னேறு. இதுக்கு எத்தனையோ எஸ்எஸ்கே கொண்டு வராங்க. அன்பு மாணவர்களே, நீங்கள் வாழ்க்கையில் ஒவ்வொரு கிடைக்கிற அறிவையும் நீங்கள் அனுபவமாக பயன்படுத்தி வாழ்க்கையில் வெற்றி பெறணும் சொல்லி உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன்.